எந்த ஒரு உண்மை இத்தன நாளா நம்ம கௌதமுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தோமோ, அந்த ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம நம்ம ரேவதி இந்த எஸ்எஸ்கே அடுத்ததா கௌதம் 2 பேரும் போட்ட மாஸ்டர் பிளான்ல இப்படி மாட்டிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுலயும் இப்போ எஸ்எஸ்கேவுக்கு நம்ம கௌதம் தான் தன்னோட மகன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வர்றதில்ல. ஆனா எப்ப தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி அதுக்கான ஒரு வேலைய செய்றாங்க. அதாவது எஸ்எஸ்கேவோட கையால தன்னோட கழுத்துல தாலிய கட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லது எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாரி வந்து நெனச்சு எல்லாத்தையுமே பண்ணாங்க. அதுவும் இல்லாம இங்க நம்ம கௌதம் வந்து சரியான நேரத்துல வந்துருவாங்க. நீங்க முதல்ல தாலிய கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மகன் யாரு அப்படின்ற மாரி சொல்லி, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம ரேவதி வந்து சொன்னாங்க. இப்போ எஸ்எஸ்கேவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இங்க கட்ட முடியாது அப்படின்ற மாரி சொன்னா, அடுத்தது நம்ம ரேவதிக்கு சந்தேகம் வந்துரும் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நம்ம ரேவதியோட கழுத்துல தாலிய கட்டிட்டாங்க. உண்மையிலேயே இப்படி நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம கௌதமும் இங்கிருந்து பயங்கர கோவத்தோட, பயங்கர ஆத்திரத்தோட கிளம்பிடலாம். அதுவும் இல்லாம அங்க போயிட்டு எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் நெனச்சாங்க. ஆனா இப்போ நம்ம ரேவதியோட கழுத்துல தாலிய கட்டுனதுக்கு அப்புறமா, நம்ம கௌதம் உள்ள என்ட்ரி குடுக்குறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே நம்ம கௌதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு தெரியாது. ஆனா ரேவதி சொல்லக்கூடிய விஷயம், "இங்க பாருங்க நான் ஒண்ணு கேட்கிறேன். அதுவும் இல்லாம அஞ்சலி அதாவது கௌதமோட விஷயத்துல நீங்க என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே சொன்னாதான் நம்ம மகன் யாரு என்ன ஏது அப்படின்றத நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்டையும் இந்த எஸ்எஸ்கே ஆர்டிஏ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா கடைசியில கார்த்திகே இங்க மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கார்த்திக் வந்து இந்த எஸ்எஸ்கேவோட சட்டையை பிடிச்சி உண்மையை சொல்லுங்க நீங்க எங்களுக்கு உதவியை செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்கனவே கௌதம் எழுதி கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து உங்க பேருக்கு மாறுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எஸ்எஸ்கே வந்து சொல்றாரு, இது எதுவுமே எனக்கு தெரியாது. இது எல்லாமே உன் பொண்டாட்டி அஞ்சலி தான் காரணம். அவ தான் இது எல்லாத்தையுமே பண்ணா. அப்படின்ற மாரி சொல்லி எஸ்எஸ்கே இருந்துட்டு அஞ்சலி அதாவது அஞ்சலி என்னென்ன பண்ணா? ஏது ஏது பண்ணா? ஏன்னா இவரு தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக்குக்கு பயங்கரமா நதுச்சு. என்ன சொல்றீங்க எஸ்எஸ்கே? எப்படி வந்து அஞ்சலி இதுக்கு காரணமாக முடியும்? ஏன்னா அவளால தான் இந்த ப்ராஜெக்ட்டே கிடைச்சது அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம கௌதம் வந்துட்டு, "டேய் முட்டாள் அந்த ப்ராஜெக்ட் அஞ்சலி என்கிட்ட வந்து விஷம் குடிக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்னதுனாலயோ, அந்த மாரிலாம் எதுவும் நடக்கல. அந்த ப்ராஜெக்ட் எஸ்எஸ்கேவுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வேற வழியே இல்லாம உனக்கு அந்த ப்ராஜெக்ட்ட நான் குடுத்தேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எஸ்எஸ்கே இருந்துட்டு அஞ்சலி போட்டு வச்சிருக்க பிளானு, அஞ்சலி நல்லவ கிடையாது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லும்போது, கார்த்திக் உண்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இந்த குலதெய்வ கோயில் அதாவது அந்த சன்னதியிலேயே நம்ம கார்த்திக் வந்து, "அண்ணா என்ன மன்னிச்சிருண்ண. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னது எனக்கு இப்பதான் புரிய வருது. அஞ்சலிய நம்பி நான் ரொம்ப மோசம் போயிட்டேன். ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். உண்மையிலேயே அஞ்சலி இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவள முழுசா நம்புனேன். நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க. அஞ்சலி நல்லவ கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, என்னதான் ஒவ்வொரு முறையும் அது எனக்கு புரிஞ்சாலுமே கூட, அதுக்கப்புறம் அஞ்சலி எப்படியாச்சும் என்னோட மனச மாத்திடுறா. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாரி சொல்லி கட்டி புடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப கேட்கிறாரு எஸ்எஸ்கே ரேவதி, இப்போ இவ்ளோ விஷயம் நடந்துருச்சு. கௌதம்க்கு இவ்ளோ பெரிய நல்லது பண்ண. நம்ம மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லேன் அப்படின்ற மாரி சொல்லி, அதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்கேவுக்கே அதிர்ச்சி ஆகுற மாரி நம்ம கௌதம் தான் தன்னோட மகன் அப்படின்ற விஷயம் தெரிய வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.